இதுல பங்களாதேஷ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்துச்சு. அதாவது மான்சூன் ரெவல்யூஷன், புரட்சி, அரசியல் புரட்சி வந்துச்சு. அவங்களோட அதிபரை வந்து அவங்க வந்து வெளியேற்றினாங்க. யாரு அப்படின்னா ஜென்சி. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, எல்லா வலைதளத்திலையும் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய கரப்ஷன் இருந்துச்சு, அதை வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் வந்து இன்டர்நெட்டை வந்து 8 நாளைக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்த 8 நாள் வாட்ஸ்அப் இல்லாம, ஃபேஸ்புக் இல்லாம, மெட்டா இல்லாம நம்ம கருத்தியல் எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, அவங்க வந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மாத்திட்டாங்க. அவங்க வாட்ஸ்அப்லயே பயணிக்கல. கருத்து பரிமாற்றம் வந்து நமக்கே இருக்கிறதோ அதிகமா வாட்ஸ்அப் தான் பயன்படுத்துறோம். டிஸ்கார்ட் சேனலுக்கு மாத்தினாங்க. அந்த டிஸ்கார்ட் சேனல் போய் அதுவும் அவங்களோட அந்த கண்ட்ரி கோட வச்சு அவங்களால பதிவு போட முடியாது. VPN டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இதேதான் நானும் சொல்றேன், நம்ம வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒரே இடத்துல தேங்கவே முடியாது. நம்ம அடுத்தடுத்த பிளாட்ஃபார்முக்கு போனோம். AI பத்தி 2